ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாடு சமச்சீர் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் எக்ஸைஸ் 2.2லேருந்து கொஷின் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்துடலாம். இப்போ கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் இன்விடேஷன் கார்டு which has two semicircles attached to a rectangle as in the figure given. இதில் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம கொடுத்துருக்க டயக்ராம். இந்த டயக்ராமில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, 2 செமிசர்க்கிள் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு கம்பைன் ஃபிகர். இதில் வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிளும் 2 செமிசர்க்கிள்ஸும் இருக்குது. இப்போ நம்ம அதோட மெஷர்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து ரெக்டாங்கிளுக்கு எழுதிடுறேன். இப்போ ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எல் அண்ட் பி வேணும். இதில் டயக்ராமில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல் லென்த் வந்து இங்கே வந்து 30 சென்டிமீட்டர், பிரெத் வந்து உங்களுக்கு 21 சென்டிமீட்டர். ஸோ நான் எழுதிடுறேன், லென்த் வந்து 30 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 21 சென்டிமீட்டர். இதில் நமக்கு 2 செமிசர்க்கிள்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரெண்டுமே வந்து இப்போ இங்கே 21 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது இங்கேயும் நமக்கு 21 சென்டிமீட்டர் தான். ஏன்னா ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம இந்த 2 செமிசர்க்கிள்க்கும் டயாமீட்டர் வந்து 21 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் மெஷர். ஸோ நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு செமிசர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 செமிசர்க்கிள்ஸோட ஏரியா வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து செமிசர்க்கிள் எழுதிக்கிறேன். செமிசர்க்கிளில் வந்து இந்த 21 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது டயாமீட்டர். பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இது வந்து டயாமீட்டர். ஓகே, அப்போ நமக்கு ரேடியஸ் தானே வேணும். ரேடியஸ்னால் என்ன பண்ணோம், டயாமீட்டர் டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே டயாமீட்டர் வந்து 21 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், டயாமீட்டர் பை 2 போடணுமா. அப்போது 21 டிவைடட் பை 2 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10.5 கிடைக்கும். அதாவது 21ல் பாதி. ஓகே, 10.5 கிடைக்கும் சென்டிமீட்டர். நான் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் த செமிசர்க்கிள் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 10.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த ஏரியா ஆஃப் த இன்விடேஷன் கார்டு கண்டுபிடிச்சிடலாமா, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் இன்விடேஷன் கார்டு. ஓகே, நான் எழுதிடுறேன். ஏரியா ஆஃப் த இன்விடேஷன் கார்டு இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இன்விடேஷன் கார்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் 2 செமிசர்க்கிள் இருக்கு இல்லையா. ஸோ நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 இன்டூ ஏரியா ஆஃப் அ செமிசர்க்கிள். பாருங்கள், புரியுதா. இந்த ஏரியா ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்புறம் இந்த 2 ஏரியாஸையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 இன்டூ ஏரியா ஆஃப் 1 செமிசர்க்கிள். அதாவது ஒரு செமிசர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 செமிசர்க்கிளோட ஏரியா நமக்கு கிடச்சிருது. ஓகே, இப்போ நான் ஃபார்முலா எழுதினேன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல் இன்டூ பி, ஏரியா ஆஃப் இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ நான் 2 போட்டுக்கிறேன். 2 இன்டூ ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம எல் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், 30 எழுதியிருக்கோமா, பி வந்து 21. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 30 இன்டூ 21 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2 எடுத்து எழுதிடுறோம். இந்த டிவைடட் பை 2ங்கிறது நான் தனியாக இங்கே எடுத்து எழுதிடுறேன். 1/2 நான் எழுதிக்கிறேன். ஓகே, பை வேல்யூ வந்து இங்கே கொஷினில் வந்து 22/7 எடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்டூ ஆர் வேல்யூ பாருங்கள் 10.5 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ நம்ம இங்கே எழுதிடலாம் 10.5 இன்டூ 10.5. இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் அதே ஸ்டெப்பை திரும்ப இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால திரும்ப நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த எல் இன்ட்டு பி நம்ம தனியாக கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் பை 2ங்கிற வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இது வந்து 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள். நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுது. 1 2 2, 1 2 2. இப்போ பாருங்கள், இங்கே இது ரெண்டும் நமக்கு 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 7s are 7. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 7s are 7, இங்கே 10 இருக்குது.
ஸோ நீங்கள் 10ல் 7 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். இப்போ இந்த நம்பர் வந்து 35 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டெசிமல் பிளேஸ்க்கு நம்ம போயிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பாயிண்ட் வச்சிடணும். எப்போ நம்ம இந்த டிவிஷனில் வந்து நம்ம டெசிமல் நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். ஸோ நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ எனக்கு நம்பர் வந்து 35னு கிடச்சிருக்கு. 5 7s are 35. ஓகே, பாருங்கள், இது 1 7s are 7, இது 1 7s are 7, பேலன்ஸ் 3. இங்கே நம்ம டெசிமல் பிளேஸ் நம்ம போயிட்டதுனால இங்கே நான் பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். இந்த நம்பர் இப்போ 35னு கிடச்சிருக்கு. 5 7s are 35. ஸோ நமக்கு இதோட ஆன்சர் வந்து 1.5னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து 630 கிடைக்குது. ப்ளஸ் இப்போ இங்கே எந்தெந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு ரிமைனிங் இருக்குதுன்னு பார்க்கும்போது 22 இன்ட்டு 1.5 இன்ட்டு 10.5. ஓகே, இப்போ இந்த 630 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 346.5னு கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே உங்களுக்கு 50ன்னு வரும். இது 3 நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 34650ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். பாருங்கள், இங்கே 1 2 டிஜிட்ஸ் இருக்கா. ஸோ நம்ம 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கும்போது நமக்கு பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 630ஐயும் 346.5ஐயும் ஆட் பண்ணுறோம். இங்கே 630 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட் இங்கே 0 போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 976.5னு கிடச்சிருக்கு. நம்ம எடுத்து எழுதிடலாம். 976.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த இன்விடேஷன் கார்டு இஸ் 976.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் given which has 2 triangles attached to a rectangle. இதுதான் நம்ம கொடுத்துருக்க கம்பைன் ஃபிகர். இதில் பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் ரெக்டாங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து அவங்க பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பேஸ் 8 சென்டிமீட்டருங்கிறது பேஸ், ஹைட்டுங்கிறது பெர்பெண்டிகுலர் லைன். பாருங்கள், இந்த பெர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டிருக்காங்களா. அப்போ இதுதான் வந்து ஹைட். அப்போ 6 சென்டிமீட்டர் தான் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு பார்க்கும்போது அவங்க 6 சென்டிமீட்டர் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து இதோட ஹைட்டுன்னு அர்த்தம். பேஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 8 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் வந்து பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர் தான், ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். ஓகே, பாருங்கள், அப்போ 2 ட்ரையாங்கிளுக்கும் வந்து மெஷர்ஸ் சேமாக இருக்கா. 2 ட்ரையாங்கிளுக்குமே பேஸ் 8 தான், ஹைட் வந்து 6 தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம செமி சர்க்கிள்ஸ்க்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் 1 ட்ரையாங்கிள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இதோட வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு நான் எழுதிக்கிறேன். ரெக்டாங்கிளில் வந்து LB வேணும். ஒரு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு லென்த் அண்ட் பிரெத் வேணும். லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, பிரெத் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்து இது எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து நமக்கு ட்ரையாங்கிள் எழுதுகிறோம். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்மில் 1/2 இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ நமக்கு Bயும் Hயும் வேணும். B வந்து 8 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், H வந்து 6 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதிட்டோமா. இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் போயிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏரியா ஆஃப் த கம்பைன் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோமா. ஸோ நம்ம எழுதிக்கலாம், ஏரியா ஆஃப் த கம்பைன் ஃபிகர் ஈக்குவல் டு என்ன எழுதணும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 into area of a triangle. பாருங்கள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 2 into ஏரியா ஆஃப் 1 ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ ஃபார்மில் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து L into B ஸ்கொயர் யூனிட்ஸ் ப்ளஸ் 2 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு B இன்ட்டு H.
இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இதுனா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஏரியா தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியா தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எல் இன்ட்டு பி, எல் வந்து 10, பி வந்து 8 நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். ஸோ நான் எழுதிட்டேன். ப்ளஸ் 2 இன்ட்டு ஹாஃப் 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெச் வந்து 6. இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃபார்மில் எழுதும்போது நான் சொன்னேன் இல்லையா, எல் இன்ட்டு பி நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த ஏரியா தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ நான் அதனால் நான் இங்கே ப்ராக்கெட் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 10 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 ஆகிடும். ப்ளஸ் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே உங்களுக்கு 8 இன்ட்டு 6ன்னு இருக்குது. 8 6 ஆர் 48. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த கம்பைன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 8 பார்த்துடலாம். A rocket drawing has the measures as given in the figure. Find its area. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த டயக்ராம். ஓகே, இந்த ராக்கெட் ட்ராயிங் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக வந்து 3 ஷேப்ஸ் இருக்குது. இது வந்து ட்ரெபிசியம், இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபுல் ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதோட ஏரியா, இதோட ஏரியா, இதோட ஏரியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அப்புறம் அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே மாதிரி நம்ம இந்த சம்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் அ ட்ரெபிசியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம அதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மெஷர்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெபிசியமுக்கு நான் எழுதிக்கிறேன். பாருங்கள், ட்ரெபிசியமோட ஏரியா ஃபார்மில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ நமக்கு ஒரு ட்ரெபிசியமோட ஏரியா வேணும்னா நமக்கு ஹெச் வேணும், ஏ வேணும், பி வேணும், இந்த 3 வேல்யூஸும் வேணும். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கும்போது ஹெச் அப்படின்னா இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹெச்சுங்கிறது ஒரு ஹைட், அதாவது பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ ஹெச் வந்து 20 சென்டிமீட்டர் நமக்கு இந்த டயக்ராம் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஏபி அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ரெபிசியமோட பேரலல் சைட்ஸோட லென்த்து. இப்போ இதுதான் நமக்கு ட்ரெபிசியம். இந்த ட்ரெபிசியமில் வந்து இந்த சைடும் பேரலாக இருக்குது. நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடும் பேரலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இதை நீங்கள் ஏ எடுக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பின்னு எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எதை வேணாலும் நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த டயக்ராம்லேருந்து என்னெல்லாம் கிடச்சிருச்சு, ஹெச் வந்து 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஏ வந்து 50, பி வந்து 30. ஓகே, ஸோ நம்ம இங்கே எழுதிடலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், ஏ வந்து 50 சென்டிமீட்டர், பி வந்து 30, அதாவது பேரலல் சைட்ஸ். ஏபிங்கிறது ஒரு ட்ரெபிசியமோட பேரலல் சைட்ஸோட லென்த்து. ஓகே, இப்போ ட்ரெபிசியம் எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெக்டாங்கிள் போயிடலாம். ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு நமக்கு எல்லும் பியும் வேணும். ஓகே, இப்போ எல் பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளுக்கு எல் அவங்க கொடுக்கல, ஆனால் பி கொடுத்துட்டாங்களா, பி வந்து 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்கே பி எழுதிடுறேன், பி வந்து 30 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது இந்த எல்லுக்கு பதிலாக பாருங்கள், இந்த ஃபுல் டயக்ராமோட லென்த் அவங்க கொடுத்துட்டாங்களா. ஓகே, பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் இது ஃபுல் லென்த் வந்து 120 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, இதில் இந்த ட்ரெபிசியமோட லென்த் மட்டும் 20 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட இந்த லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 40 ஆகிடும். அப்போது இந்த ஃபுல் லென்த் 120யா, அப்போ இந்த 20 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லென்த் கிடச்சிடுமா, அதாவது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் கிடச்சிடுமா. புரியுதா? பாருங்கள், இது ஃபுல் லென்த் அவங்க 120ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் 20, இதுலேருந்து இது வரைக்கும் 20. நமக்கு வந்து இதிலிருந்து இது வரைக்கும் வேணும். ஓகே, நமக்கு இந்த லென்த்து தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபுல் லென்த் மைனஸ் இந்த ஒரு 20, இந்த ஒரு 20, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 40 ஆகிடும். அப்போ நீங்கள் 120 மைனஸ் 40 போட்டுட்டிங்கன்னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதுதான் இங்கே நான் பண்ண போகிறேன். 120 மைனஸ் 40,
சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே இல்லையா? இப்போ அடுத்து நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு எழுதிடலாம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ½ × b × h. ஸோ நமக்கு பேஸும் ஹைட்டும் வேணும். இந்த டைக்ராம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஹைட் வந்து பெர்பெண்டிகுலர் லைன், அதாவது இந்த 20 சென்டிமீட்டர் தான் வந்து இதோட ஹைட்டு. பேஸ் வந்து அவங்க கொடுக்கல, ஆனால் ஒரு ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 30 சென்டிமீட்டர் இருக்கும்போது இங்கேயும் வந்து நமக்கு 30 சென்டிமீட்டர் தான். அப்போது இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 30, ஹைட் வந்து 20. ஸோ நம்ம இங்கே எழுதிடலாம். ட்ரையாங்கிளுக்கு வந்து பேஸ் வந்து 30, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த ஏரியா ஆஃப் த ட்ராயிங் எழுதிடலாமா? பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ராயிங் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரெபிசியம் plus area of rectangle plus area of triangle. பாருங்கள், நம்ம எல்லாமே எடுத்து எழுதிட்டோமா? இந்த ஏரியா ஆஃப் த ஃபுல் ட்ராயிங் நமக்கு எப்படி கிடைக்கணும்? ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியமோட ஃபார்முலா என்னென்னா ½ × h × a + b. ஓகே, தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் அடுத்து நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எழுதியிருக்கோம், அதோட ஃபார்முலா என்னென்னா l × b. ப்ளஸ் அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னென்னா ½ × b × h. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாத்தோட ஃபார்முலா எழுதிட்டோமா? ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் எழுதிட்டோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ½ × ட்ரெபிசியமோட ஹெச் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்னா 20ன்னு எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா வேல்யூஸும் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச் வந்து 20, ஏ வந்து 50, பி வந்து 30. ஸோ இன்ட்டு ஏ வந்து 50, பி வந்து 30. ஓகே, பாருங்கள், ½ × ஹெச் வந்து 20 இன்ட்டு a + b ப்ராக்கெட்டில் இருக்கிறனால நம்மளும் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம் 50 + 30 ப்ளஸ் l × b. l வந்து 18 கண்டுபிடிச்சிருக்கோம், b வந்து 30. ஓகே, ப்ளஸ் ½ × b வேல்யூ வந்து 30, h வேல்யூ வந்து 20. தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சாரி, ப்ளஸ்க்கு அப்புறம் தான் ப்ராக்கெட் வரணும். ஓகே இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த 50 + 30 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ½ × 20 × 50 + 30 வந்து 80 ஆகிடும். ஓகே, ப்ளஸ் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 2400ன்னு கிடச்சிடும். ப்ளஸ் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? பாருங்கள், 1 2s are 2. இங்கே வந்து உங்களுக்கு 15 டைம்ஸ் வந்து 30 வரும். அப்போ 15 × 20 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 300 கிடைக்கும். 300 எடுத்து எழுதிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட் நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 2s are 2, 10 2s are 20. இப்போ 10 × 80 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 800 ஆகிடும். ப்ளஸ் இங்கே நம்ம 2400ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே வந்து ஒரு 300 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாமா? 800 + 2400 எவ்வளோனா 3200. அது கூட ஒரு 300 ஆட் பண்ணிடுங்க, 3500 கிடச்சிடுமா? அப்போது நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த கிளாஸ் பெயிண்டிங் விச் ஹேஸ் அ ட்ரையாங்கிள் ஆன் அ ஸ்கொயர் ஆஸ் கிவன் இன் த ஃபிகர். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க கிளாஸ் பெயிண்டிங். ஓகே, இதோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இதில் உங்களுக்கு வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. இந்த ஃபுல் பெயிண்டிங்கோட ஹைட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 38 சென்டிமீட்டர்னு. ஓகே, நமக்கு ஸ்கொயர் அப்படின்னா ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 4 சைடுமே 30 தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த சைடும் உங்களுக்கு 30 தான் இருக்கும். ஓகே, பட் இங்கே 38ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் 30, இந்த
ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து உங்களுக்கு 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, அப்போது நம்ம இந்த ஏரியா ஆஃப் த பெயிண்டிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயரையும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஆஃப் த பெயிண்டிங் வந்து என்னங்கிறது கிடச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த டயக்ராம் நான் எடுத்து இங்கே ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கிறதுனால இங்கே 30 அப்படிங்கும் போது நமக்கு 4 சைட்ஸுமே வந்து 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து நமக்கு 13 கிடச்சிருச்சு. ஓகே, ஹைட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டுங்கிறது இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, அப்போது பாருங்கள் இந்த ஃபுல் பெயிண்டிங்கோட லென்த் வந்து 38. ஓகே, அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 30 அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? 8 தானே இருக்கும். அது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த 38 மைனஸ் 30 நீங்கள் போடும்போது இந்த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அது வந்து 8 சென்டிமீட்டர். ஓகே, பேஸ் வந்து 30 சென்டிமீட்டர் இல்லையா? இப்போ நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். ஸ்கொயருக்கு வந்து ஏரியா வேணும்னா எனக்கு ஏ வேணும், அதாவது சைட் ஆஃப் த ஸ்கொயர் வேணும். அது வந்து 30 சென்டிமீட்டர்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து ட்ரையாங்கிளுக்கு வந்து எனக்கு பேஸும் ஹைட்டும் வேணும். ஸோ பேஸ் வந்து நமக்கு 13 கிடச்சிருச்சு. ஓகே, ஹைட்டுக்கு என்ன பண்ணணும்? 38லேருந்து நீங்கள் 30 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. ஓகே, பாருங்கள் நம்ம எல்லா வேல்யூஸுமே இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். ஏரியா ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போது நம்ம ஏக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 30. ஸோ 30 ஸ்கொயர் ப்ளஸ் ½ இன்ட்டு பேஸ் வேல்யூ வந்து 30, ஹைட் வந்து 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வேணால் இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்கெட் போடும்போது நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம சேர்த்திக்க மாட்டோம். இது தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக நம்ம கிடச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதனால தான் உங்களை நான் இந்த ப்ராக்கெட் போடுங்கன்னு நான் சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம 30 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 900 கிடைக்கும். 30 ஸ்கொயர்னால் எப்படி பண்ணணும்? 30 இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணும்போது 900 வந்துடும். ப்ளஸ் இது கேன்சல் பண்ணிடலாம். 1 2 are 2. இங்கே வந்து உங்களுக்கு 15 இன்ட்டு 2 வந்து 30 ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 120 கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த 2 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா 1020 கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த கிளாஸ் பெயிண்டிங் இஸ் 1020 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம 10 சம் பார்த்தலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் பாலிகன் ஷேப்டு ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ. இதில் உங்களுக்கு 2 ரோமன்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் ஃபஸ்ட் ரோமன் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இது வந்து ஒரு இது ரெண்டுமே வந்து பேரலல் சைட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது 1 பேர் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து ட்ரெபிசியம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரெபிசியம். இது வந்து ட்ரையாங்கிள், இதுவும் ட்ரையாங்கிள் தான். இது பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா? பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்க்கும்போது ஈக்குவலாக நமக்கு தெரியுது. ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்குது? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்போ டோட்டலாக நமக்கு இங்கே எவ்வளோ ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 ஷேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 6க்கும் வந்து நம்ம தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் பாலிகன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த டயக்ராம் நான் இங்கே எடுத்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு நமக்கு நேம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நேம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் ரோமன் நம்பர் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா இதை வந்து நான் 2 போட்டுக்கிறேன். இது வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 5, இது வந்து 6. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஏரியா 1 நான் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து ஏரியா 2 கண்டுபிடிக்கிறேன். அடுத்து ஏரியா 3, இந்த ஏரியா 4, ஏரியா 5, ஏரியா 6 இந்த எல்லா ஏரியா கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக அது எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் பண்ணிடலாமா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போது இது திருப்பி பார்த்துக்கலாமா? இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போ இதில் பேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 50 இருக்குது. ஹெச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, அது பெர்பெண்டிகுலர் லைன் தான். ஓகேயா? ஹெச்னா எப்பயுமே பெர்பெண்டிகுலர் லைன். எப்படி இருக்கும்? கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், இந்த பேஸுக்கு அது எல் ஷேப்பில் இருக்குது. அப்போது
இது வந்து பாருங்கள், இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஷேப்போட இந்த ட்ரையாங்கிளோட ஹைட். அப்போது இந்த ஹைட் பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் அவங்க 80 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, இதிலேருந்து இது வரைக்கும் 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு என்ன வேணும், இதிலேருந்து இது வரைக்கும் வேணும்ல, இது வரைக்கும் வேணும் இல்லையா, அந்த ஏலேருந்து இந்த ஐ வரைக்கும் வேணும். அப்போது நீங்கள் சாரி, இது ஐ இல்லை, இது ஹெச். ஓகே, அப்போ ஏலேருந்து இந்த ஹெச் வரைக்கும் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 80ஐயும் இந்த 60ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஹைட் வந்து கிடச்சிடும். ஓகேயா, அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், 140. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து 140, பேஸ் வந்து 50. ஸோ நான் எழுதிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு, இந்த ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் 1 ஷேப்புக்கு வந்து பேஸ் வந்து 50 மீட்டர். ஓகே, கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட் என்ன அப்படின்னா 80 + 60, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 140 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா. இது என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்மில் நான் எடுத்து எழுதுகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது ½ × b வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 50, ஹெச்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு 140. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 2 வந்து நீங்கள் இந்த 2 நம்பரோடு கேன்சல் ஆகும். நான் இந்த நம்பரோடு கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு வந்து 7 2s 14 வரும். இந்த 0 எடுத்து எழுதிடுங்க. இப்போ நமக்கு 50 × 70 கிடச்சிருக்கு. இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3500 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஷேப், அந்த ரோமன் நம்பர் 1 நம்ம நேம் கொடுத்தலையே அந்த ஃபஸ்ட்டு ஷேப்போட ஏரியா. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஷேப் போயிடலாமா. இப்போ பாருங்கள், இது என்ன ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஒரு ட்ரெபிசியம்னு நான் சொன்னேன். இந்த டயக்ராம் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ட்ரெபிசியமோட ஃபார்முலா என்னென்னா ½ × h × a + b. ஸோ நமக்கு ஏரியாவுக்கு வந்து ஹெச் வேணும், ஏ வேணும், பி வேணும். அப்போ ஹெச்சுங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹைட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், பெர்பெண்டிகுலர் லைன் வந்துருச்சா. அப்போ ஹைட் வந்து 35 மீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. ஏபிங்கிறது பேரலல் சைட்ஸோட லென்த்து. அப்போ இதுதானே பேரலல் சைட்ஸு, பாருங்கள் உங்களுக்கு பேரலாக தெரியுதா, பாருங்கள் ஒரே மாதிரி போதா. அப்போ இதுதான் பேரலல் சைட்ஸு. அப்போ இது நீங்கள் ஏன்னு எடுச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க. அப்போது இதில் வந்து ஹெச் வந்து 35, ஏ 50, பி வந்து 40. ஸோ நீங்கள் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். செகண்ட் டயக்ராமுக்கு வந்து ஹெச் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 35 மீட்டர், ஏ 50 மீட்டர், பி வந்து 40 மீட்டர். இப்போ நான் ஏரியா எழுதுகிறேன் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், நான் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். ஏரியா ஆஃப் ட்ரெபிசியம் ஈக்குவல் டு ½ × h × a + b. ½ இதில் நம்ம ஹெச் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 35ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு ஏ வேல்யூ 50, பி வேல்யூ 40. ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ½ × 35 × 50 + 40 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 கிடைக்கும். ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 2s 2, இங்கே வந்து உங்களுக்கு 45 × 2 வந்து 90 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிடலாமா. இப்போ இந்த 2 நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1575 கிடைக்குது. நான் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிட்டேன். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1575ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம். பாருங்கள், இந்த டயக்ராமில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன இருக்குது பாருங்கள், தேர்ட் ஒன் என்ன இருக்குது, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இப்படி திருப்பி பார்த்துடலாமா. பாருங்கள், இந்த ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா. அப்போது இந்த ட்ரையாங்கிளில் வந்து இது பேஸு, இது வந்து ஹைட்டு. ஓகே, அப்போ பேஸ் வந்து நமக்கு 40 மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஹைட் வேணும்னா இதிலேருந்து இது வரைக்கும் 25, அதாவது இந்த டியிலேருந்து இந்த ஜே வரைக்கும் 25, ஜேலேருந்து இந்த ஐ வரைக்கும் 65 இருக்குது. அப்போ இந்த ஃபுல் ஹைட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 25ஐயும் இந்த 65ஐயும் வந்து ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ஃபுல் ஹைட் வந்து கிடைக்கும். அதாவது எவ்வளோனா 19 கிடைக்கும். 65 + 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 90 வரும். ஓகே, அப்போ இந்த தேர்ட் டயக்ராமுக்கு நம்ம எடுத்து எழுதிடலாமா. பாருங்கள், இந்த தேர்ட் டயக்ராமுக்கு வந்து எனக்கு வந்து பேஸ் வந்துட்டு 40 மீட்டர் கிடச்சிருக்கு. ஹைட் வேணும், நம்ம என்ன பண்ண சொன்னேன், 65ஐயும் 25ஐயும் 65ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 மீட்டர்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஹைட் ஆஃப் அந்த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ½ b வேல்யூ பார்த்தீங்கன்னா 40, ஹெச் வந்து உங்களுக்கு 90 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 2s 2, இங்கே வந்து உங்களுக்கு 20 × 2 40 ஆகிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க.
1800 வந்துருமா? அப்போ இதுதான் வந்து இந்த தேர்டு ஷேப்போட ஏரியா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஃபோர்த்து பார்த்துடலாம். பாருங்கள் இந்த டயக்ராமில் இதுதான் ஃபோர்த்து என்ன ஷேப்பில் இருக்குது? அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பேஸு, இது வந்து ஹைட். அப்போ பேஸ் வந்து 50 மீட்டர், ஹைட் வந்து 25 மீட்டர். ஓகே, எழுதிடலாம். பாருங்கள் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஃபோர்த்து ஷேப்புக்கு வந்து பேஸ் நான் எழுதிடுறேன். பேஸ் வந்து 50 மீட்டர், ஹைட் வந்து 25 மீட்டர். ஏரியா ஃபார்மில் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் equal to half into b into h square units. இப்போ half into b வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 50. h என்னன்னா 25. நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 2 are 2. இங்கே வந்து உங்களுக்கு 50 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். அப்போ 25 into 25 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 625 கிடைக்கும் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிருங்க. ஓகே, அப்போ இந்த ஷேப் 4க்கு வந்து நம்ம ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 625 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம 5th ஒன் பார்த்துடலாம். பாருங்கள் இந்த டயக்ராமில் வந்து நமக்கு 5th ஷேப் என்னென்னா ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 60, இந்த 35, இந்த 65 இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணுறப்ப தான் நமக்கு லென்த் கிடைக்கும். ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா பாருங்கள் இந்த ஜிலேருந்து ஹெச் வரைக்கும் 60, ஹெச்லேருந்து ஐ வரைக்கும் 35, ஐலேருந்து ஜே வரைக்கும் 65. அப்போ இந்த ஃபுல் லென்த் வேணும்னா இந்த 3யும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போ ஆனால் பிரெத்து பாருங்கள், அவங்க ஆல்ரெடி குடிச்சாங்க பாருங்கள் 50 மீட்டர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பிரெத் வந்து 50, லென்த் வந்து 60 + 35 வந்து 95, அது கூட ஒரு 65 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 160 கிடச்சிடும். அப்போ லென்த் வந்து 160, பிரெத் வந்து 50 மீட்டர். ஸோ இந்த 5th டயக்ராம் நான் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த 5th டயக்ராமுக்கு வந்து லென்த் வந்து 60 + 35 + 65 இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 160 மீட்டர்னு கிடைக்குது. பிரெத் வந்து 50 மீட்டர். இப்போ அடுத்து நம்ம ஏரியா ஃபார்மில் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எல் வேல்யூ வந்து 160, பி வந்து 50. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8000 கிடைக்குது. அப்போ 8000 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டு நமக்கு ஒரே ஒரு ஷேப் தான் இருக்குது. அது வந்து இது இந்த 6th ஒன். இது வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்படி திருப்பி பாருங்கள். இதில் வந்து பேஸ் வந்து 50, ஹைட் வந்து 80 மீட்டர். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக எழுதிடலாமா? 6th ஷேப்பில் வந்து பேஸ் வந்து 50 மீட்டர், ஹைட் வந்து 80 மீட்டர். ஸோ நம்ம இப்போ ஏரியா ஃபார்மில் எழுதும் போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு பி இன்ட்டு half into b into h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னென்னா half into b into h ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ half into b வேல்யூ வந்து 50, h வந்து உங்களுக்கு 80. இது கேன்சல் பண்ணிடுறேன். 1 2 are 2. இந்த ரெண்டில் எந்த நம்பர் கூட வேணாலும் கேன்சல் பண்ணால் நான் இது கூட கேன்சல் பண்ணிடுறேன். 40 ஆகிடும். 50 into 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2000 கிடைக்கும். அப்போ 2000 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. பாருங்கள் நம்ம எல்லா ஷேப்புக்குமே ஏரியா கண்டுபிடிச்சிட்டோமா? 1 2 3 4 5 6 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஃபுல் ஃபீல்டோட ஏரியா வேணும்னா எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள் நம்ம எந்தெந்த வேல்யூஸில் ஆட் பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு கிடச்சி 3500, செகண்டுக்கு கிடச்சிருக்கு 1575, தேர்டுக்கு வந்து 1800 கிடச்சிருக்கு, ஃபோர்த்துக்கு வந்து 625னு கிடச்சிருக்கு, ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா 8000 கிடச்சிருக்கு, 6th ஒனுக்கு வந்து 2000 கிடச்சிருக்கு. இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் எழுதிட்டேன். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு அந்த 6 நம்ம ஏரியா கிடச்சது இல்லையா, அந்த எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதிட்டேன். ப்ளஸ் நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே பிட்வீன் வந்து ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 17,500ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஏரியா ஆஃப் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 17,500. ஓகே, அப்போ இந்த ஃபுல் ஃபீல்டோட ஏரியா நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 17,500. Clear? That's all. Thanks for watching.